ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. நேற்று நம்ம பேசினோம், இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்களும் எதிர்பார்க்கல, வேற யாருமே எதிர்பார்க்கல. பலர் எதிர்பார்க்காத திருக்கும் சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் செம்ம அடி. 1877 டெஸ்ட் கிரிக்கெட் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஃபாஸ்டஸ்ட் டீம் டு 50, ஃபாஸ்டஸ்ட் டீம் டு 100, ஃபாஸ்டஸ்ட் டீம் டு 150, 200, 250 வச்சு செஞ்சு ஒரு வழியா இந்த கேமை அப்படியே தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு கேமை மாத்திட்டாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேனே. இந்த ஆட்டிடியூட் அந்த ஸ்டீவ் வார் ரிக்கி பாண்டிங் கேப்டன்சில ஆஸ்திரேலியா அப்படிதான் கிரிக்கெட் ஆடுவாங்க. தே வில் ஃபைண்ட் அ வே. நீங்க 3 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, ஒரு நாள் இருக்கு, அரை நாள் இருக்குன்னாலும் அங்கேருந்து எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஆட்டிடியூட்ல அந்த ரெண்டு கேப்டன். மார்க் டெய்லர் ஒரு வழியை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவாவும் ரிக்கி பாண்டிங்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இல்ல இப்ப நீங்க இந்தியா இப்ப ரெக்கார்டு நீங்க சொல்லி என்னோட வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. அதாவது 3 ஓவர்ல 50 ரன் அடிச்சாங்க. இது ஃபாஸ்டஸ்ட் 50க்கு, அதுக்கப்புறம் 100, 150. ஆனா பங்களாதேஷும் எப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க ஒரு விஷனோட நீங்க இருக்கீங்க. அதாவது ஒரு நல்லதுங்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கை கொடுப்பாங்க. ஓகே, ஒரு நல்லதுக்கு நானும் தோல் கொடுக்குறேன்டா தோழான்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரே ஆடினாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப ஷக்கீப் அல் ஹசான் இறங்கி அவுட் ஆறாருன்னா, அவர் ரிட்டர்ன் தாஸ் உனக்கு மட்டும் தான் அவுட் ஆக தெரியுமா, நான் அவுட் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் இறங்கி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படைப்பா அப்படி ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாரு, எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். அந்த ஒரு இன்டென்ட் தெரிஞ்சுது. சி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப நம்ம என்ன சொன்னோம், 3 நாள் முடிஞ்சு போச்சு. 107 for 3. வாட் பங்களாதேஷ் காட் டு டூ? ஒரு 65-70 ஓவர் இன்னைக்கு பேட்டிங். நீ எவ்வளவு ரன் அடிக்கிறியோ அது அடுத்த பிரச்சனை. நீ ரன் அடிக்கிறியோ இல்லையோ, ஒரு 70 ஓவர் அவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னா கிங்ஸ், கேம் ஓவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஃபோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது இப்ப என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்க. நீங்க அதை சொன்னீங்க, 437 ரன். திஸ் இஸ் செகண்ட் மோஸ்ட் ரன் ஸ்கோர்ட் இந்தியா இன் அ டே. தட் இஸ் 18 விக்கெட். 447 ரன்ஸ். ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா 470 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா பிராபன் டே 2 2009ல. அது தட் சுட் பி கன்சிடர்ட் அஸ் ஈவன் பெட்டர் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அந்த காலத்துல 2009ல எல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு 280 ரன் அடிச்சீங்கனாலே நான் சொல்லியிருக்கேன், பெரிய விஷயம் அப்படின்னு. இது ஒரு எப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4வது பால் டமால் ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். அது அது எப்படின்னா அந்த இன்டென்ட் தெரியும் உனக்கு, வாலே நான் செய்யறேன் ஒண்ணு அப்படின்னு. அடுத்த பால் அப்படியே டமால் ஒரு பிளிக், அடுத்த பால் ஒரு கட்டு. அதுக்கப்புறம் எங்கால பேட் எப்படி எடுத்துட்டாரு, இறங்கி அதுக்கப்புறம் லாங் ஆன்ல ஒண்ணு விட்டார் பாருங்க, ஒரு சிக்ஸ். என்ன வேணா சொல்லுங்க, பெரியப்பா பெரியப்பா தான். உங்களுக்கு அங்கேயே இன்டென்ட் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா, எவ்வளவுப்பா டைம் இருக்கு, இந்த டயத்துல நீ எதையாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விச் டீம் would have gone to take this route of scoring 285 runs in just no time? அட்டினா அது எப்படி, இது கே எல் ராகுல் அதுக்கப்புறம் ஒரு பினிஷிங் டச் கொடுத்தாரு. கோலி ஒரு இடி இடிச்சாரு. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கிரிக்கெட் நான் இந்த மாதிரி தான் ஆடுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. 34 ஓவர்ல 285ன்னா இந்த போலிங் கிட்ட அவன் 2 தோத்திருக்கானே அவன் ஊர்ல. அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் யோசிச்சு பாருங்க நீங்க. யார் அப்படின்றாங்க. அது சொல்லி சொல்லி அவங்க என்ன பண்ணும், தொண்டையில கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிடணும் அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் இந்த போலிங்க. அது யோசிச்சு பாருங்க. அது எப்படின்னா உங்களுக்கு இன்னும் யோசிச்சு, டெஸ்ட் மேட்ச்ல நீங்க 10 ஃபீல்டர் போலர், விக்கெட் கீப்பர் கூட பவுண்டரியில் நிறுத்தலாம் நீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 34 ஓவர்ல 285 ரன் அடிக்கிறாங்கன்னா, ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் இந்தியா. அதை தான் நான் சொல்லுவேன். இந்தியாவில இந்தியாவை டெஸ்ட்ல தோக்கடிக்கிறத மறந்துருங்க. முட்டாள் மாதிரி நான் ஆசைப்பட்டேன் அந்த 2015ல அந்த ஒரு நல்ல டீமை நான் எடுத்துட்டு வந்த போது, இந்தியாவோட சீரீஸ் ஜெயிக்கணும், வேர்ல்டு கப் ஜெயிக்கல பரவாயில்ல, இதையாவது பண்ணலான்னு. பண்ண முடியாது இல்லையா, பண்டியாவை இந்தியால அடிக்க முடியாது. இப்ப 2 நாள் உங்களுக்கு மழையில போயிட்டுங்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் யூ ஆர் கோயிங் பேக் ஹோம் 2.5 1-0. நாள் கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட் டேவும் பாத்தீங்கன்னா கம்மி தானே, 35 கரெக்டா ஓவர். சொன்னீங்க, 107 ரன் அவ்வளவு ஓவர் தான் ஆனாங்க. நீங்க நோ மேட்டர் வாட், ஒரு 2 டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா கிட்ட மழை வருதோ இல்லையோ, யூ ஆர் சேவிங் எ டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியானா யூ கேன் புட் யுவர் ஹேண்ட் அப். அதுக்கப்புறம் 11 ஓவர் இருக்கு.
இவன் எப்படின்னா, இப்ப எனக்கு என்ன ட்ரைல் பை 26 ரன்ஸ், நாளைக்கு வந்து இன்னிங்ஸ் ஃபிட் வாங்கினாலும் வாங்கிடுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்ப நீங்க 11, அது எப்படி அவர் டெய்லண்டரை இறக்குறாங்க? எதுக்கு டெய்லண்டரை இறக்குறாங்க? ஒரு பேட்ஸ்மேனை சேவ் பண்ணி நீங்க ஆடுறதுக்காக. அவரு வந்து சுத்தி அவுட்டாரா இருப்பாருங்க. அதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு வந்து there is absolutely no option you have got. You can see the approach being absolutely pathetic என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது இந்த 11 ஓவர் நீங்க ஆட முடியல அப்படின்னா, when India is rattled to 285 and it is a very very disappointing display of batting, disappointing display of bowling. இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இப்போ only thing what we have to pray is that we need to get என்ன சொல்றது 98 overs of play. அதுதான் ரொம்ப அது நடந்துரும் தான் நினைக்கிறேன். 98 ஓவர்ஸ் ஆஃப் பிளே இன்னைக்கு. ஆனா என்ன பண்ணிருந்திருக்கலாம் பங்களாதேஷ்? இதை எப்படியாவது பண்ணி இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா? இன்னைக்கு நான் விழுந்த அந்த மரண அடியை தடுத்துருக்க முடியுமா? மரண அடியை தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்படியும் பாத்தீங்கன்னா they are going to come all guns blazing, they have to force a result. அவங்க என்ன பண்ணலன்ற எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, தே ஆர் ட்ரைங் டு அட்டாக். யூ ஆர் பிளேயிங் ஆன் டே 4. உனக்கு ஒரு 70 ஓவர் நீ இன்னைக்கு ஆடி இருந்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஓவர். ஓகே, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லீடு கொஞ்சம் லீடையும் கொடுத்து அதுக்கப்புறம் 2 விக்கெட்டையும் ஒரே நாள்ல விட்டுருக்காங்கன்னா, இது பேத்தட்டிக் பிளானிங், பேத்தட்டிக் டிஸ்பிளே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஆனஸ்டா சொல்லணும்னா, the intent which India showed, the way they come, I'll be critical on saying that Bangladesh bowled badly. அதான் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் நீங்க அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன் சார், நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, இவ்வளவு கிரிக்கெட் பேசுறீங்க, இப்ப நீங்க கிரிக்கெட் சீரியஸா ஆடுறீங்க, ஒரு டெய்லண்டரை நீங்க எதுக்கு அனுப்புறீங்க? ஒரு பேட்ஸ்மேனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே நைட் வாட்ச்மேனா. அவர் எப்படி அவுட் ஆனார் பாருங்க, அடிக்க போய் அவர் அவுட் ஆறாரு. வாட் கைண்ட் ஆஃப் பிளானிங் இஸ் திஸ்? அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியுது யூ ஆர் பிளேயிங் வித் டிஃபீட் ஆட்டிடியூட்னு. எனக்கு என்னன்னா, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கேன், ஃபோர்காஸ்ட் பத்தி எனக்கு தெரியல, பட் 98 ஓவர்ஸே எனக்கு தேவையில்லை. 70 ஓவர் பிளேயர் தான் நாளைக்கு கேம் ஓவர். 70 ஓவர் பிளேனா இந்தியா முடிச்சு விட்டுருவாங்க. ஓகே, ஆனா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க நேத்தும், கிராக்ஸ் எல்லாம் வரும், 4வது நாள் 5வது நாள் கான்பூர்ல ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதுவும் நாளைக்கு அப்போ கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சாலும் திருப்பி இந்தியா பேட்டிங் வரும்ல எப்படியும். இப்போ வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, 26 ரன் பிஹைண்டா இருக்காங்க. ஓகே, நீங்க 98 ஓவர் பிளேயர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஐ ட்ரஸ்ட் வாட் யூ ஆர் சேயிங். 60 ஓவர் பங்களாதேஷ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 60 ஓவர் பங்களாதேஷ் ஆடி ஓகே ஒரு 230 ரன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரிஸ்கா 230 ரன் அடிக்கிறாங்க. ஸோ 26 ரன்ஸ் பிஹைண்ட் 200 ரன். இப்ப இந்தியாவுக்கு 200 ரன் டார்கெட் 34 ஓவர்ல. T20 மாதிரி அடி நொறுக்கிடுவாங்க. 27 ஓவர்ல பொழந்து எடுத்துருவாங்க. So என்ன பொறுத்த வரைக்கும் the approach what Bangladesh is showing, அந்த மாமினல். ஆனா அந்த கடைசி 5வது நாள் டேர்னிங் பிட்ச்ல பொழந்து இன்னைக்கு பொழந்த மாதிரி பொழக்க முடியுமா? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னரை வச்சுல நீ செய்ய முடியாதுல்ல இந்தியாவை. ஒரே ஒரு தடவை தான் இந்த செஞ்சுரியிலே செஞ்சிருக்காங்க. அது வந்து குவாலிட்டி ஸ்பின் பவுலிங் கிடையாது. கிராம் ஸ்வானும் மாண்டி பனேசரும் பண்ணது. ஆமா, கிராம் ஸ்வான் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். அதை ஒத்துட்டே ஆனும். மாண்டி பனேசர் அந்த சீரீஸ்ல பியூட்டிஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அவரை. ஸோ லெட் அஸ் கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. அதுக்கப்புறம் ஆனானப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. இங்க சேன் வானெல்லாம் முன்னாடி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வெதிப்பி அமைச்சிருக்காங்க போது நீங்க கிராக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு அதான் டிப்பிக்கல் ஒரு இந்தியன் பிச்சு. உங்களுக்கு எடுத்த உடனே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து இதாகும், அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கு வந்து இதுவா இருக்கும்னு சொன்னேன். பட் இஃப் யூ சி திஸ் ஸ்பின் அட்டாக் ஆஃப் தைஜுல் இஸ்லாம், ஷக்கீப் அல் ஹசான் அண்ட் மெய்தி ஹசான் மிராஸ், வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன இன்னொன்னு சொல்றேன், ஃபீட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா மாதிரி ஃபீட்டை யூஸ் பண்ற பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது. எல்லாரும் இறங்குவாங்க. இறங்கினா சைட் ஸ்பின் போடுற ஆளுங்க இவங்களால ஒண்ணுமே. அஸ்வின் மாதிரி ஒரு ஆளு பேட்ஸ்மேன் ஏர்ல பீட் பண்ணும். தட் இஸ் வை ஆல்வேஸ் சே. இப்ப ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட் ஸ்பின் போடுவாரு, எக்கனாமிக்கலா போடுவாரு. அஸ்வின் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஓவர் ஸ்பின் போட்டு பேட்ஸ்மேன் ஏர்ல பீட் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது அந்த ஸ்கில் பங்களாதேஷ் கிடையாது. இவங்க கரெக்டா ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடுவாங்க போது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பாசிபிள் சான்ஸ் ஃபார் பங்களாதேஷ்னா அவங்க 60 ஓவர் ஆடுவாங்க. 60 ஓவர் அவங்க நல்லா ஆடினா 230 ரன், நல்லா ஆடினா சொல்றேன். அப்படியும் உங்களுக்கு வந்துட்டு 98 ஓவர் 2 ஓவர் பிரேக் ஓவர் எடுத்துக்கோங்க. மீதி 36 ஓவர்ல 200 ரன். நான் சொல்றது விறுவிறுப்பா வந்து உங்களுக்கு இந்த மங்காத்தா கிளைமேக்ஸ் மாதிரி போகணும்னா இப்படி 36 ஓவர்ல 200 வரும். அந்த 36 ஓவர்ல 200 30 ஓவர்ல அடிச்சிருவாங்க. மழை வரலன்னா இட் இஸ் கோயிங் டு பி 2-0. கரெக்ட். நேற்று நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க.
4th ரிட்டன்ஷன் இவ்வளோ கோடி ஆக்கிட்டனால அக்ரெசிவ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேஎல் ராகுலுக்குலாம் பயங்கரமா மீன்ஸ் போட்டாங்க இன்னைக்கு. ஆனால் செமையா ஆடிட்டாரு. கேஎல் ராகுல் அன்கேப்டு பிளேயரா போகணும்லாம் மீன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு செம்ம இன்னிங் ஸ்பீடாக அப்படிதானே? நான் எப்பவுமே கேஎல் ராகுல் எனக்கு பிடிக்கும். நீ ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கேஎல் ராகுல் ஆட்சி மாமலா 100 மீட்டர் சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கிளாஸ் பிளேயர்ஸ் அவங்க. பட் தே நோ ஹவு டு பிளே, த டெக்னிக்கலி எக்யூப்டு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒன்னே ஒன்று நீங்க என்ன பொறுத்து அப்ரோச். T20லயும் கேஎல் ராகுல் எப்படின்னா ஒரு 30 பால் எடுத்துப்பாரு. கிரிக்கெட்ன்றது ஒரு தின் லைனு. அந்த 30 பால்ல ஒரு 39 அடிச்சுட்டு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சில சமயம் அவுட் ஆகும் போது he fall into that criticism from people. இதே 30 பால்ல இன்னொரு 25 பால் ஆடினார்னா அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, 180 190 வந்துடும். அந்த 50 பால் 55 பால்ல 85 89 அந்த மாதிரி போயிடுவாரு. அந்த டயத்துல அவர் ஃபெயில் ஆகும் போது என்ன ஆகும், இவர் தான் வந்து மேட்சை சொதப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே அந்த மாதிரி இருக்குங்கும் போது யூ ஹேவ் டு மேக் ஷூர் த ரோல் டெஃபினிஷன் இஸ் கிளியர் ஃபார் இட். அவர் 30 பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சமயம் ஆடலைன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி நீ புஷ் பண்ணணும்ன்றதை நீ பார்க்கணுமே ஒழிய அவர் 30 பால் ஆடி மேட்சை ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஓ பீப்புள் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே இதுதான். அவர் பட் இஸ் a வெரி வெரி குட் கிரிக்கெட்டர். அவர் கோயிங் டு டேக் ஹிம் டு தி நெக்ஸ்ட் லெவல்னு யோசிக்கணுமே ஒழிய இன்னைக்கு காமிச்சார் பாருங்க. இப்ப பண்ட் அடிச்சாரு, கோலி அடிச்சாரு, ஜெய்ஸ்வால் அடிச்சு எல்லாருமே அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து என்ன ஒரு மெக்னிபிசன்ட் இன்னிங்ஸ் ஆனார் பாருங்க. நான் எப்பவுமே ஒரு கேஎல் ராகுல் ஃபேன். அவர் வந்து சந்தேகமே. கோலி வந்து லைட்டா ஒரு பொசிஷன் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடி பந்தை ப்ரமோட் பண்ணி விட்டாங்க. அது கரெக்டா கம்பீர் உடைய இதுன்னு நினைக்கிறேன். அது வாட் யூ திங்க் அபௌட் தட்? கோலி ஒரு டீம் மேன் சார். ஒன்னே சொல்றேன், அவர்கிட்டலாம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு நான் பண்ணிட்டா முன்னாடி இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகே, நவ் வி வாண்ட் டு ரியலி கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ். ஐ எம் சென்டிங் பண்ட் இஸ் எ லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா அவர் இப்படின்னு வர ஏன் நான் என்னால பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கிற ஆள் கூட கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆனாரு. இப்ப இதுல என்னன்னா இந்த பிளெக்சிபிலிட்டி, ரோல் பிளெக்சிபிலிட்டி வச்சு விளையாடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா the way ஆகாஷ் தீப் இஸ் bowling பிரில்லியண்டா போடுறாரு ரெட் பால்ல. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் திருப்பியும் ஐ வில் லீன் டுவர்ட்ஸ் ஒன் திங். தயவு செஞ்சு அடுத்த நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் அந்த யஷ் தயாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கயா. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிக் ஆயினே இருக்கு. அவர் தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க. சான்ஸ் கொடுத்துட்டு ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப். அவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க ஆஸ்திரேலியால. தேர் இஸ் a chance that one of your premium fast bowlers might break down. அதுக்கப்புறம் ஆப்ஷனே எல்லாம் போயிடும். 2 bowler 3 bowler அட்லீஸ்ட் சைட் லைன்ஸ்ல வச்சுக்கோங்கயா. ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா 3ஆம் தரம் அடிக்கணும்யா. டேக் த வாட் ஆல் பாசிட்டிவ்ஸ் யூ கேன் கெயின் ஃப்ரம் திஸ். அது ஒன்னே ஒண்ணு மட்டும் டிக் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா போய் 3ஆம் தரம் செய்ய தான் போறாங்க. சிறப்பு. சரி, செய்யறாங்கன்னு சொன்னது வந்து இன்னும் ஞாபகம் வருது எனக்கு. நேத்து அபுதாபியில வந்து செஞ்சுட்டாங்களே, என்ன அயர்லாந்து எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க உங்க ஆளுங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் புதுசா சொன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும்? இது என்ன நடக்கிறது தானே. என்ன நடக்கிறத பத்தி என்ன பேசுறீங்க? நான் ஆனஸ்டா T20ல தோக்குறாங்களே பீடா. ஃபைனலிஸ்ட்னு சொல்றாங்க. வேர்ல்ட் T20 ஃபைனலிஸ்ட் ஜெயிச்சிருக்க வேண்டியது. சூரியகுமார் கேட்ச மட்டும் பிடிக்கலன்னா அது கூட ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்குள்ள ஒரு அனலிஸ்ட் இருக்கான், அதை தவிர ஒரு டைஹார்டு ஃபேன் இருக்கான். ஓகே, அந்த டைஹார்டு ஃபேன் வந்து அன்பீட்டனா போன ஃபைனல்ஸுக்கு வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்ற ஒரு முட்டாள் டைஹார்ட் ஃபேன். ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லுவான், அவங்கள மாதிரி ஒரு ஓசி டீம் யாருமே கிடையாது. நேபாள்கிட்ட தோக்க வேண்டியது, பங்களாதேஷ்ட தோக்க வேண்டியது, 75 ரன் ஸ்ரீலங்கா அடிக்கிறதுக்கு தகுடுத்தம் போட்டு இது பண்ணாங்க. ஒரு அனலிஸ்டா கேட்டீங்கன்னா லக்கியஸ்ட் டீமே டு பிளே த ஃபைனல் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா தான். ஏன்னா அவங்க யோகி த ஃபைனல்ஸ்ல தெரிஞ்சது 5 ஓவர்ல 30 ரன் அடிக்கணும், கேமே போயிடுச்சு. அங்கேயிருந்து கம்ஃபர்டபுளா தோத்தாங்க. ஸோ லெட் அஸ் பி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அமிச்சான். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அமிச்சான். இப்ப என்ன உங்களுக்கு புதுசு? இவன் அயர்லாந்து குத்துறான். அடுத்து ஸ்காட்லாண்டோட சீரீஸ் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இப்ப இந்தியாவோட நவம்பர்ல அடுத்து ஒரு சீரீஸ் இருக்கு. இந்தியா டி டீம் போகும். ஒரு 3 பேர் ரயில்வேஸ், 2 பேர் சர்வீசஸ், 3 பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து போவாங்க. அவங்க கிட்டயும் ஊர்ல தோப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா அந்த வெறியன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஒரு பேஷனேட் வெறியன். அவன் என்ன சொல்லுவான், கம்மான் மண்ணே கொம்மண்ணுவான். அனலிஸ்ட் என்ன சொல்லுவான், காரி தான் துப்புவான். அதனால இந்த காரியை துப்பி என்னோட மூஞ்சியே எச்சத்தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குப்பை தொட்டியா தான் இருக்கு என்னோட மூஞ்சி. இவங்க திருந்தவும் மாட்டாங்க, இவங்களுக்கு விஷனும் கிடையாது. இங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க. இந்த கேசவ மகாராஜ் எல்லாம் இங்க உட்காந்து இருக்காங்க. அங்க போய் அயர்லாந்துல வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றாங்களாம். யோ பெஞ்சே இல்ல, அப்புறம் என்னையா ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க?
ஓகே, சரி பீடா, உங்களுடைய வருத்தமும் எங்களுக்கு புரியுது, உங்க மைண்ட் வாய்ஸும் எங்களுக்கு கேட்குது. ஓகே, இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நம்ம திருப்பி ஐபிஎல் பத்தி நிறைய அனலைஸ் பண்ண போறோம், அதுவும் வியூவர்ஸ் சொல்லிருங்க. இந்த மேட்ச் நாளைக்கு எப்படி போக போகுது, ப்ளே நடந்தா இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சிறப்பா சொல்லிட்டீங்க. அதையும் அப்படியே எலாபரேட் பண்ணி உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிடுங்க. நீங்க நீங்க தான் அங்க இருக்கீங்க அன்பார்ச்சுனேட்லி. சோ நீங்க கரெக்டா சொல்றீங்க நாளைக்கு வந்து வெதர் பெட்டரா இருக்குன்னு. நாளைக்கு 98 ஓவர் பிளேயர் போச்சுன்னா பங்களாதேஷ் சேப்படுச்சு. அஸ்வின் வந்து நோண்டிடுவார் நாளைக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு அஸ்வின் கொடுத்துனே இருக்கணும். அவங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, லீடு 26 ரன் தான் இருக்கு. அவங்க வந்துட்டு ஓகே நான் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற டிஃபென்ஸ் ஆடின்னு யோசிக்க மாட்டாங்க. ஓகே இப்ப நான் என்ன சொல்லுவேன், முதல்ல என்ன சொன்னேன், 10 ஓவர் விட்டு விட்டு ஆடு, அஸ்வின் அட்டாக் பண்ணுவேன். நாளைக்கு நான் அட்டாக் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பால சாப்பிடுன்னு சொல்லுவேன் நான். இப்போ அஸ்வின்லாம் நீங்க ஒரு ரெண்டு அஸ்வினுக்கு தொடர்ந்து ஆல் அவுட் ஆற வரைக்கும் கொடுத்துனே இருக்கணும். இன்னொரு ரெண்டு மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஃபாஸ்ட் போலர்ஸ் ஷார்ட் பெஸ்ட் 6 ஓவர் ஸ்பெல், 5 ஓவர் ஸ்பெல், 4 ஓவர் ஸ்பெல். அப்படி அஸ்வின் வந்து விக்கெட் விடலைன்னா அவரை சேஞ்ச் பண்ணதுக்காக ஜடேஜா போடணும். இந்த தேரி எடுத்தாங்கன்னா என்னதான் பங்களாதேஷ் முட்டி மோதினாலும் 60 ஓவர் மேல ஆட முடியாது. அதுக்கப்புறம் இவங்க அடிச்சிருவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. த வே இந்தியா பிளேட், which they believe they can even turn the result in their favor in such a short span of time. இந்தியா டிசர்வ் டு வின் த டெஸ்ட் சீரிஸ் 2-0. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவோட பரிதாபங்கள் கண்டினியூ ஆகும். ஏன்னா அயர்லாண்டோட ஆட போறாங்க. இன்னொரு ஓடிஐ சீரிஸ் ஒண்ணு இருக்கு. அதுலயும் நீங்க வந்து என்ன மானத்தை வாங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் வந்து அந்நியனும், அதாவது அம்பியா, அம்பின்றது என்ன, கொம்மன்னு அப்படின்னு சொல்றாரு. அந்நியனா வந்து என்னன்னு நான் சொல்லுவேன், அதையும் பார்ப்போம். ஐபிஎல் எபிசோட் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு டீமா போவோம். இப்போ ரிட்டன்ஷன் ரூல் தெரிஞ்சு போச்சு, ஸ்லாப்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இட் வில் நாட் பி a rocket science to guess which players they are going to retain அப்படின்றது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த எபிசோட்ல சொல்லியிருக்காங்க, அதாவது 31st October தான் ரிட்டன்ஷன். அதுக்கு முன்னாடி யாராவது ஆடினா they cannot be considered as uncapped player அப்படின்னு. 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு which Indian player has got an opportunity to get an international capன்றது எனக்கு தெரியல. இப்ப ஆடிட்டாங்கன்னா இந்த T20 சீரீஸ்ல, இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ்ல அத சொல்ல முடியாது உங்களுக்கு. யஷ் தயால பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்துட்டாரா, இஸ் ரெடி டு பிளே தெரியாது உங்களுக்கு. யூ நெவர் நோ. அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வாட் ஐ தாட் இஸ், ஐ டோன்ட் see any of these players getting an opportunity to win a cap before 31st of October. பட் பாப்போம், நீங்க சொல்ற மாதிரி எனிதிங் கேன் ஹேப்பன். பங்களாதேஷோட இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா they will not be eligible. Let us see what is in store. திருப்பி நாளைக்கு வருவோம், 5வது நாள் இப்படி எப்படி இந்தியா செஞ்சாங்கன்றத பத்தி சொல்லுவோம். And then we will also entertain what is going to be the potential retentions of all the 10 teams in IPL until we come back and entertain you with yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.